அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு கானகத்திலே மழை பெய்கின்றது. அந்த மழையிலே ஒரு குரங்கும் ஒரு தூக்கணாங்குருவியும் காணப்படுகின்றது. அந்த மழையிலே அந்த குரங்கோ நனைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த தூக்கணாங்குருவி தான் கட்டிய அந்த கூட்டுக்குள் பத்திரமாக மழை நனையாமல் பத்திரமாக இருக்கின்றது. அந்த மழையில் நனைகின்ற அந்த குரங்கை பார்த்து அந்த குருவி நினைக்கின்றது, ஐயோ பாவம், இந்த குரங்கு மழையில் நனைக்கின்றது என்று பரிதாபப்பட்டு நினைக்கின்றது. அந்த குரங்கு அந்த குருவி தன் கூட்டுக்குள் பத்திரமாக இருந்து மழையில் நனையாமல் பாதுகாப்பாக இருப்பதை பார்த்து அந்த குரங்கு நினைக்கின்றது, இந்த சின்ன குருவி மழையில் நனையாமல் பத்திரமாக இருக்கின்றதே என்று ஆச்சரியப்பட்டு நினைக்கின்றது. அவ்வாறு மழையில் நனைகின்ற அந்த குரங்கை பார்த்து அந்த குருவி சொல்கின்றது, என்னைப் போல நீயும் கூடு கட்டியிருக்கலாம் அல்லவா? அவ்வாறு கூடு கட்டியிருந்தால் நீயும் மழையில் நனையாமல் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கலாம் அல்லவா? கூடு கட்டியிருந்தால் நல்லதுதானே என்று அந்த குருவி சொல்கின்றது. அதற்கு அந்த குருவி அந்த குரங்கு கோபப்படுகின்றது, அடே, என்னை கேலி செய்கிறாயா? உன் கூடு உனக்கு, நனைவது எனக்கு. அந்த குருவி சொல்லக்கூடிய புத்திமதியை கேட்டு அந்த குரங்குக்கு கோபம் வருகின்றது. அவ்வாறு அந்த குருவி சொன்ன அந்த புத்திமதியை கேட்டு இந்த புறாவெல்லாம், இந்த தூக்கணாங்குருவியெல்லாம் எனக்கு புத்திமதி சொல்ல போயிற்றா, எனக்கு நீ புத்திமதி சொல்ல போயிற்றா என்று கோபப்பட்டு அந்த குருவி கட்டியிருந்த அந்த கூட்டை பீய்த்து எரிகின்றது. அந்த குரங்கு ஆத்திரப்பட்டு பீய்த்து எரிகின்றது. ஐயோ ஐயகோ, இவனுக்கு நான் ஒரு நல்லது சொல்ல போய் எனக்கல்லவா அது ஆபத்தாய் முடிந்துவிட்டது என்று அந்த தூக்கணாங்குருவி மிகவும் வருத்தப்படுகின்றது. இவனுக்கு போய் நான் புத்தி சொன்னோமே, நல்லது சொன்னோமே என்று நினைத்து வருத்தப்படுகின்றது. விவேக சிந்தாமணி என்ற நூலிலே உள்ள ஒரு பாடல், வானரம் மழைதனில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெறி சொல தாண்டி பீய்த்திடும். வானரம் மழைதனில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெறி சொல தாண்டி பீய்த்திடும். ஞானமும் கல்வியும் நவின்ற நூல்களும், ஞானமும் கல்வியும் நவின்ற நூல்களும் ஈனரு குறைத்திடில் இடரதாகுமே. அந்த மழையில் நனைந்த அந்த குரங்குக்கு தன்னை போல அந்த குரங்கும் பத்திரமாக மழையில் நனையாமல் இருக்க ஒரு நல்லது சொல்லி ஒரு அறிவுரை சொல்ல போய் தான் ஒரு நெறி சொல்ல அந்த குரங்கு தாண்டி பீய்த்திடும். அந்த குரங்கு கோபப்பட்டு இந்த குருவியெல்லாம் தனக்கு புத்திமதி சொல்ல போயிற்றா என்று கோபப்பட்டு அந்த குருவி கட்டியிருந்த பத்திரமாக பாதுகாப்பாக இருந்த அந்த கூட்டை பீய்த்து எரிந்து விட்டது. தாண்டி பீய்த்திடும். வானரம் மழைதனில் நனைய தூக்கணம் தானொரு நெறி சொல தாண்டி பீய்த்திடும். அதுபோலத்தான் ஞானமும் கல்வியும் நவின்ற நூல்களும் ஈனரு குறைத்திடில் இடரதாகுமே. நல்ல அறிவையும்